தெலங்கானா பிரிவினைக்கு பிறகு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆந்திர பிரதேச சட்டசபையின் முதலாவது கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. தெலங்கானா தனிமாநிலம் பிரிந்த பிறகு ஆந்திர பிரதேச மாநில சட்டசபையின் முதலாவது கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. ஹைதராபாத்தில் உள்ள பழைய சட்டசபை கட்டிடத்தில் கூட்டத்தொடர் துவங்கியது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் படிவாடா நாராயணசுவாமி நாயுடு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். மொத்தமுள்ள 175 எம்எல்ஏக்களில் 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் 173 எம்எல்ஏக்கள் வியாழனன்று பதவியேற்றனர். வெள்ளியன்று சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகின்றனர். அன்றைய தினமே சட்டசபை மற்றும் மேல்சபை கூட்டத்தில் கவர்னர் ESL நரசிம்மன் உரையாற்றுகிறார். ஜூன் 23, 24 தேதிகளில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடக்க உள்ளது. ஆந்திர பிரிவினைக்கு பின்னர் ஜூன் 2 தேதி தெலங்கானா முதல்வராக தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவும், ஜூன் 8 தேதியன்று ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.